தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வந்த பின் தமிழகத்தில் 127 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் உட்பட 4 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் கூறியுள்ளது. தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிப்பதற்காக தேர்தல் ஆணையர்கள் சுஷில் சந்திரா, அசோக் லவாசா மற்றும் இயக்குநர்கள் திலீப் சர்மா, ஓஜா ஆகியோர் தமிழகம் வந்தனர். சென்னையில் நேற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகளுடன் தனித்தனியாக ஆலோசனை நடத்திய நிலையில் இன்று காலை வருமான வரித்துறை, சுங்கத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். பின்னர் தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், டிஜிபி ராஜேந்திரன், உள்துறை செயலாளர் நிரஞ்சன் மார்டி மற்றும் உயரதிகாரிகளுடன் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேர்தல் ஆணையர் அசோக் லவாசா, பணப்பட்டுவாடாவை தடுக்க வாகன சோதனையை அதிகரிக்கவும், மாவட்ட எல்லைப் பகுதிகளில் சோதனையை தீவிரப்படுத்தவும் உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். மேலும் பணப்பட்டுவாடாவிற்காக பணம் எடுத்துச் செல்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தேர்தல் தொடர்பான புகார்களுக்கு 1950 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். அத்துடன் தேர்தல் நடத்தை விதிமீறலில் ஈடுபடுபவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அசோக் லவாசா எச்சரிக்கை விடுத்துள்ளார். The Commission has given number of directions to the district authorities, especially with regard to the execution of non-bailable warrants. We have directed that all non-bailable warrants should be executed immediately and a compliance report given to the CEO within the next 2 or 3 days. மேலும் அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் இடைத்தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். The issue of 4 pending by-elections is under the consideration of the Election Commission of India, and as soon as we have decided, media will be the first to know about it.